ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22 மாவட்டங்களில் அந்த புதுசாக அறிவிக்கப்பட்ட அந்த வயது வரம்பு தளர்வோடு கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறக்கு உண்டான டைம்லைன் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் முதல்ல முடிஞ்ச அந்த 10 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டு அந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு, திறனறி தேர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கு. ஸோ அது எந்தெந்த மாவட்டங்களில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம குயிக்காக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 22 மாவட்டங்களில் அது முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் ஈரோடு, சேலம், திருப்பூர் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அது முடிஞ்சிருச்சு. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஹால் டிக்கெட் ப்ராசஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறமா இதிலிருந்து ஃபில்டர் பண்ணி நேர்முக தேர்வுக்கு யார் யார் அழைக்கணுமோ ஸோ அந்த நேர்முக தேர்வுக்கு உண்டான அந்த அழைப்பாணை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனியாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேர்முக தேர்வு அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த யார் அந்த செலக்டட் கேண்டிடேட்ஸோ அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக நடத்தப்பட்ட அந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தெரிஞ்சது அப்படின்னா 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை உறுதியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் அடங்கல் என்றால் என்ன, கிராம உதவியாளர் அடங்கல் பதிவேட்டை எவ்வாறு பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இதுக்கு பதில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கேள்வி மட்டும் இல்லாமல் இதுக்கு நம்ம ஆன்சரோடு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அடங்கல் என்பது கிராம நிர்வாகத்தில் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான நில ஆவணமாகும். இது ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் பயிரிடப்படும் பயிர் வகைகள், அவற்றின் சாகுபடி பரப்பு, நீர்ப்பாசன ஆதாரம் மற்றும் பயிர் செய்யப்பட்ட கால விவரங்களை பதிவு செய்கிறது. கிராம உதவியாளர் இந்த அடங்கல் பதிவேட்டை பயன்படுத்தி கிராம நிர்வாக அலுவலருடன் இணைந்து கலாய்வு மேற்கொண்டு நிலத்தில் உள்ள பயிர் விவரங்களை சரிபார்க்கிறார். மேலும் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களை மதிப்பிடவும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கவும் இந்த பதிப்பேடு ஒரு அடிப்படையான ஆவணமாக பயன்படுகிறது. கிராம உதவியாளரின் முக்கிய பொறுப்புகளில் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு தொடர்பாக உள்ள கடமைகள் யாவை? கிராம உதவியாளருக்கு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் நேரடியான அதிகாரம் இல்லை என்றாலும் அவர் விஓஓ மற்றும் காவல்துறைக்கு உதவும் முக்கிய பணியை செய்கிறார். கிராமத்தில் அசம்பாவிதங்கள், சண்டைகள் அல்லது சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் நடந்தால் அவர் உடனடியாக விஓஓக்கும் அருகிலுள்ள காவல் நிலையத்துக்கும் தகவல் கொடுக்க வேண்டும். மேலும் கொலைகள், தற்கொலைகள் அல்லது எதிர்பாராத மரணங்கள் நிகழும்போது சம்பவ இடத்தை உரிய அதிகாரிகள் வரும் வரை பாதுகாப்பதும் சாட்சிகள் பற்றிய தகவல்களை சேகரிப்பதும் இவரது கடமைகளில் ஒன்றாகும். ஒரு கிராமத்தில் வாரிசு சான்றிதழ் பெறுவதற்கான நடைமுறையை சுருக்கமாக விளக்கவும். வாரிசு சான்றிதழ் என்பது ஒரு குடும்பத் தலைவர் இறந்த பிறகு அவரது சட்டப்பூர்வமான வாரிசுகளை உறுதிப்படுத்தும் ஆவணமாகும். இந்த சான்றிதழை பெற விண்ணப்பதாரர் முதலில் கிராம நிர்வாக அலுவலரிடம் விண்ணப்பிக்க வேண்டும். விஏஓ விண்ணப்பத்தை பெற்று கிராம உதவியாளரின் உதவியுடன் கலாய்வு செய்து இறந்தவரின் குடும்ப விவரங்கள், வாரிசுகள் மற்றும் அவர்களின் உறவு முறைகள் சரியானவைதானா என சரிபார்ப்பார். அதன் பிறகு விஓஓவின் பரிந்துரையின் பேரில் வருவாய் ஆய்வாளர் ஆர்ஐ மூலம் வட்டாட்சியர் இந்த சான்றிதழை வழங்குவார். ஜமாபந்தி என்றால் என்ன? கிராம நிர்வாகத்தில் இதன் பங்கு என்ன? ஜமாபந்தி என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள், வட்டாட்சியர் அல்லது வருவாய் கோட்ட அலுவலர் கிராம நிர்வாகத்தை ஆய்வு செய்யக்கூடும் கூட்டமாகும். இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் கிராம நிர்வாக அலுவலர் பராமரிக்கும் அனைத்து நில ஆவணங்கள், கணக்குகள் மற்றும் பதிவேடுகளை அடங்கல் சிட்டா சரிபார்ப்பதாகும். மேலும் நில உரிமைதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் குறைகளை அதிகாரிகளிடம் நேரடியாக தெரிவிக்கவும் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்யவும் ஜமாபந்தி ஒரு முக்கியமான வாய்ப்பை வழங்குகிறது. நெக்ஸ்ட், கிராம உதவியாளர் வெள்ளம் அல்லது வறட்சி போன்ற இயற்கை இடர்காலங்களில் எவ்வாறு உதவுகிறார்? இயற்கை இடர்காலங்களில் கிராம உதவியாளர் மிக விரைவாக செயல்பட வேண்டும். வெள்ளம் ஏற்பட்டால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை பற்றிய தகவல்களை உடனடியாக விஓவுக்கு தெரிவித்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற உதவுவார். வறட்சி ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் விவரங்கள் மற்றும் பயிர் சேதங்களை சேகரித்து நிவாரணப் பணிகளுக்காக பதிவேடுகளில் பதிவு செய்ய உதவுவார். அரசின் நிவாரணப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை மக்களுக்கு சென்றடைவதில் இவர் ஒரு பாலமாக செயல்படுகிறார். பட்டா மற்றும் சிட்டா ஆகியவற்றுக்கு இடையேயான முக்கிய வேறுபாடு என்ன? பட்டா என்பது ஒரு குறிப்பிட்ட நிலத்தின் உரிமையாளர் யார் என்பதை நிரூபிக்கும் ஆவணமாகும். இது நிலத்தின் அளவு, சர்வே எண் மற்றும் உரிமையாளரின் பெயரை தெளிவாக குறிப்பிடுகிறது. மறுபுறம் சிட்டா என்பது நிலத்தின் வகை மற்றும் பயன்பாடு, நஞ்சை அல்லது புஞ்சை ஆகியவற்றை விவரிக்கும் ஆவணமாகும். இருப்பினும் தற்போது பட்டா மற்றும் சிட்டா விவரங்கள் இரண்டும் ஒரே ஆவணத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டு அடங்கல் பதிவேடுடன் இணைந்து பராமரிக்கப்படுகின்றன. வருவாய் வசூலில் கிராம உதவியாளரின் கடமை என்ன? கிராம உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலரின் அறிவுறுத்தலின் பேரில் கிராமத்தில் உள்ள நிலவரி, குடிநீர் வரி மற்றும் இதர அரசு வரிகளை வசூலிப்பதில் உதவுகிறார். வரிகள் செலுத்தப்பட வேண்டிய நபர்களுக்கு அறிவிப்புகளை வழங்குவது, வசூலிக்கப்பட்ட தொகையை முறையாக பதிவேடுகளில் எழுத உதவுவது மற்றும் விஓஓவிடம் சரியான நேரத்தில் தொகையை ஒப்படைப்பது ஆகியவை இவரது முக்கிய பணிகளாகும். இந்த வருவாய் வசூல் கிராமத்தின் அடிப்படை தேவைகளுக்கும் அரசு திட்டங்களுக்கும் ஆதாரமாக அமைகிறது. கிராம சபை கூட்டம் என்றால் என்ன? அது எப்போது நடத்தப்பட வேண்டும்?
கிராம சபை என்பது கிராமப்புறத்தில் வாழும் வாக்காளர் அனைவரும் பங்கு பெறும் ஒரு பொதுக்கூட்டமாகும். இது கிராமத்தின் வளர்ச்சி திட்டங்கள், வரவு செலவு கணக்குகள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து வெளிப்படையாக விவாதித்து முடிவெடுக்கும் ஒரு தளமாகும். தமிழ்நாட்டில் இந்த கூட்டம் ஒரு வருடத்தில் குறைந்தபட்சம் 6 முறை நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக குடியரசு தினம், தொழிலாளர் தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி மற்றும் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்படும் 2 கூடுதல் நாட்களிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். ஒரு கிராமத்தில் உள்ள அரசு நிலத்தில் ஆக்கிரமிப்பு செயல்பட்டால் கிராம உதவியாளர் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? கிராமத்தில் உள்ள அரசு நிலம் அல்லது நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு நடப்பதாக கண்டறிந்தால் கிராம உதவியாளர் உடனடியாக அந்த விவரத்தை கிராம நிர்வாக அலுவலருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். ஆக்கிரமிப்பின் தன்மை, பரப்பளவு மற்றும் ஆக்கிரமிப்பாளரின் விவரங்களை துல்லியமாக பதிவு செய்ய வேண்டும். விஓஓவின் வழிகாட்டுதலின்படி ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளில், அதாவது ஆக்கிரமிப்பு நீக்க அறிவிப்புகளை ஒட்டுவது போன்ற பணிகளில் இவர் உதவலாம். தமிழ்நாட்டில் உள்ள 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை பற்றி எழுதுக. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 73வது திருத்தத்தின்படி கிராமப்புற உள்ளாட்சி நிர்வாகம் 3 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கிராம ஊராட்சி கிராம அளவில் செயல்படுவது, கிராம சபை கூட்டங்களை நடத்துவது, குடிநீர், தெருவிளக்கு, சாலைகள் போன்ற அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவது இதன் முக்கிய பணி. ஊராட்சி ஒன்றியம் பல கிராம ஊராட்சிகளை உள்ளடக்கிய வட்டார அளவில் செயல்படுகிறது. மாநில அரசின் நிதியுதவியுடன் பல கிராமங்களுக்கு பொதுவான திட்டங்களை செயல்படுத்துகிறது. மாவட்ட ஊராட்சி மாவட்ட அளவில் செயல்படுகிறது. மாவட்டத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிதியை பகிர்ந்தளிப்பதில் ஆலோசனை வழங்குகிறது. பிறப்புச் சான்றிதழின் அவசியம் என்ன? இந்த ஆவணத்தை பெற யாரை அணுக வேண்டும்? பிறப்புச் சான்றிதழ் என்பது ஒருவரின் பிறந்த தேதி, இடம் மற்றும் பெற்றோரின் விவரங்களை சட்டப்பூர்வமாக உறுதிப்படுத்தும் முதல் ஆவணமாகும். இது பள்ளிச் சேர்க்கை, ஆதார் அட்டை பெறுதல், வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளுக்கு மிக அவசியமானது. கிராமப்புறங்களில் இந்த சான்றிதழை பெற முதலில் கிராம நிர்வாக அலுவலர் அல்லது சம்பந்தப்பட்ட கிராம பஞ்சாயத்து ஊராட்சி அலுவலகத்தை அணுக வேண்டும். அதன் பிறகு மருத்துவமனைகள், தாய்மார்கள் அளித்த தகவலின்படி உள்ளாட்சி அமைப்பு மூலமாக சான்றிதழ் வழங்கப்படும். விவசாய நிலங்களை நஞ்சை மற்றும் புஞ்சை நிலங்களாக பிரிப்பதன் அடிப்படை என்ன? விவசாய நிலங்களை நஞ்சை மற்றும் புஞ்சை என பிரிப்பது அதன் நீர்ப்பாசன ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. நஞ்சை நிலங்கள் என்பது பாசனம் மூலம் நிரந்தரமாகவோ அல்லது பெரும்பான்மையாகவோ நீர் பெறும் நிலங்களாகும். உதாரணமாக கிணற்று நீர், வாய்க்கால் நீர், ஏரி நீர். இந்த நிலங்களில் நெல் போன்ற அதிக நீர் தேவைப்படும் பயிர்கள் சாகுபடி செய்யப்படும். புஞ்சை நிலங்கள் என்பது மழையை மட்டுமே நம்பியிருக்கும் அல்லது மிக குறைவான நீர்ப்பாசன வசதி கொண்ட நிலங்களாகும். இந்த நிலங்களில் சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் போன்ற குறைந்த நீர் தேவைப்படும் பயிர்கள் சாகுபடி செய்யப்படும். இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கான தகுதிகள் யாவை? இலவச வீட்டுமனை பட்டா பெற விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவராகவும் அவரது குடும்பம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவராகவும் இருக்க வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்கள் வேறு எந்த இடத்தில் சொந்தமாக வீடு அல்லது வீட்டுமனைகள் வைத்திருக்கக்கூடாது. அவர் வசிப்பதற்கு சொந்த இடம் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த தகுதிகள் கிராம உதவியாளரின் கள ஆய்வுக்கு பிறகு விஓஓ மற்றும் வட்டாட்சியர் மூலம் உறுதி செய்யப்பட்ட பின்னரே பட்டா வழங்கப்படும். மனுநீதி நாள் என்றால் என்ன? கிராம உதவியாளர் இதில் என்ன பங்கு வகிக்கிறார்? மனுநீதி நாள் என்பது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அல்லது பிற உயர் அதிகாரிகளால் நடத்தப்படும் மக்கள் குறை தீர்க்கும் நாளாகும். பொதுமக்கள் தங்களது குறைகள், நிலப்பிரச்சனைகள், நலத்திட்டங்கள் தொடர்பானவை குறித்து அதிகாரிகளிடம் மனு அளிக்கலாம். கிராம உதவியாளர் இந்த நாளில் கலந்து கொண்டு தனது கிராமத்தைச் சேர்ந்த மக்களால் அளிக்கப்பட்ட மனுக்கள் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் கலாய்வு விவரங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் சமர்ப்பிக்க உதவுகிறார். இது மக்களுக்கு விரைவான நீதி கிடைக்க உதவுகிறது. கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளரின் அதிகார எல்லைகளுக்கு இடையேயான வேறுபாடு என்ன? கிராம நிர்வாக அலுவலர் ஒரு வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசு பணியாளர் ஆவார். இவருக்கு பதிவேடுகளை பராமரித்தல், சான்றிதழ்கள் வழங்குதல் மற்றும் நில ஆவணங்களை சரிபார்த்தல் போன்ற அதிகாரங்கள் உள்ளன. ஆனால் கிராம உதவியாளர் என்பது விஓஓக்கு நிர்வாகம் மற்றும் களப்பணிகளில் உதவ நியமிக்கப்பட்ட ஒரு துணை குழு பணியாளர் ஆவார். கிராம உதவியாளருக்கு சான்றிதழ்களை வழங்குதல் மற்றும் ஆவணங்களில் கையொப்பமிடுதல் போன்ற அதிகாரப்பூர்வமான அதிகாரம் இல்லை. அவர் விஓஓவின் உத்தரவுகளை நிறைவேற்றுவதில் மட்டுமே ஈடுபடுகிறார். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கிராம உதவியாளர் எழுத்துத் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ இது ஃபேஸ் 1லையும் கேட்டிருக்காங்க, ஃபேஸ் 2லையும் கேட்டிருக்காங்க. அண்ட் 2023 வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேட் பண்ணி இந்த 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டாங்கன்னா வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அண்ட் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிழை இல்லாமல் எழுதணும். ஸோ இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ பிழை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து எழுதி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் நல்லா எழுதி படிப்பீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் இது என்ன ஆன்சர் எழுதணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மேலும் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.